visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற மேல்பாடிங்கிற ஊரில் இருக்கிற அருள்மிகு சோமநாதீஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சோமநாதீஸ்வரர் கோயில் வந்து தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற கோயில். பொன்னையாறு பக்கத்தில் கட்டியிருக்கிற கோயில் இது. புராதன கோயிலான இந்த கோயிலை வந்து முதலாம் பராந்தக சோழன் முதல்ல கட்ட ஆரம்பித்தார். அதற்கப்புறம் ராஜராஜன் இதில் பெரு விருப்பம் காட்டி இந்த கோயிலை எடுத்து கட்டினார். அதற்கு பிறகு வந்து விஜயநகர மன்னர்களும் இந்த கோயிலில் ரொம்ப ஆர்வம் காட்டி இந்த கோயிலோட பல சன்னதிகளை கட்டி தங்களுக்கு கோவில் மேலேயும் கட்டடக்கலை மேலேயும் இருந்த ஆர்வத்தை காட்டியிருக்கா. இந்த கோயிலில் சோமநாதீஸ்வரர் வந்து சிவலிங்க வடிவமாக காட்சியளிக்கிறார். இங்கே அம்பாளோட பேர் தபஸ்கிருத தேவி. இவர் வந்து பார்வதியோட ஒரு ரூபம். முதல் மதிர்ச்சுவரை ஒட்டி இருக்கிற கோபுரம் வந்து தட்டையாக இருக்குது. ரெண்டாவது மதிர்ச்சுவரை ஒட்டி இருக்கிற ராஜகோபுரம் 3 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த 3 அடுக்கு ராஜகோபுரத்தை கடந்து போனால் இடது பக்கத்தில் வந்து பல தூண்களை கொண்ட ஒரு கல் மண்டபமும், வலது பக்கத்தில் வந்து 4 கால் மண்டபம் ஒன்று இருக்குது. இந்த மண்டபங்களில் எந்த விக்கிரகமும் இடம்பெறல. இதற்கு அடுத்து வாசலை நோக்கியவாறு ஒரு பிள்ளையார் விக்கிரகம் வச்சுருக்கா. ரொம்ப கண்கவரும் விதமாக இருக்குது அவர் பார்க்க. இந்த பிள்ளையார் விக்கிரகத்தோட பிரதட்சணமாக வலம் வந்தால் தபஸ்கிருத தேவி அம்பாள் சன்னதியை அடையலாம். அந்த தபஸ்கிருத தேவி அம்பாள் சன்னதியில் ஒரு பக்கத்தில் விநாயகரும் இன்னொரு பக்கத்தில் முருகனும் துவாரபாலகர்கள் மாதிரி செவுத்தில் பதிச்சிருக்கா. அம்பாள் சன்னதியில் தபஸ்கிருத தேவி அம்பாள் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி இருக்கா. அம்பாள் சன்னதிக்கு எதிரில் ஒரு கல்லாலான துளசி மாடமும் பலிபீடம் சிம்மவாகனம் காணப்படுறது. அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிர சற்று தள்ளி நவகிரக சன்னதி காணப்படுறது. இங்கே இருக்கிற நவகிரக சன்னதி விக்கிரகங்கள் பிற கோயில்களை மாதிரி இல்லாமல் மிகுந்த ஒரு முக தோற்றத்துடன் பொலிவுடனும் காணப்படுறது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு யாக மண்டபம் இருக்குது. அது பூட்டியே தான் வச்சுருக்கா. அது பக்கத்தில் வந்து ஒரு பிரத்யேக மடப்பள்ளி இருக்குது. மடப்பள்ளியும் வந்து பல ஆண்டுகளாக மூடி தான் இருக்குது. மடப்பள்ளிக்கு எதிரில் ஒரு உடஞ்ச நிலையில் ஒரு பழைய சிவலிங்கம் காணப்படுறது. மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு பலிபீடம் துவஜஸ்தம்பம் இருக்குது. அதோட ஒரு 4 கால் மண்டபத்தில் நந்தி வாகனமும் வச்சுருக்கா. மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கத்தில் துவாரபாலகர்கள் இருக்கா. மூலஸ்தானத்தில் சிவன் ஸ்ரீ சோமநாதீஸ்வரரா சிவலிங்க வடிவமாக கிழக்கு நோக்கி காணப்படுறார். மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு சிவலிங்கம் வச்சுருக்கா. அந்த சிவலிங்கத்தோட பேர் முனீஸ்வரர். முகலாய படையெடுப்பின் போது ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் சிவலிங்கத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக அவருக்கு முன்னாடி ஒரு செவுரை எழுப்பி இந்த முனீஸ்வரரை தான் மூலவராக வழிபட்டிருக்கா. முகலாய படையெடுப்பின் போது இந்த கோயிலில் இருக்கிற பல விக்கிரகங்கள் நந்தி வாகனங்கள்லாம் சேதப்படுத்தி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இந்த கோயிலில் நர்தன கணபதி, தக்ஷணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, வாயுலிங்கம், நந்தி பகவான், ஆதி விநாயகர், விஷ்ணு துர்க்கை, சண்டிகேஸ்வரர் இவா விக்கிரகங்கள்லாம் வச்சு வழிபடுறான். இங்கே மூலஸ்தானத்துக்கு எதிர்பக்கமாக பூட்டி இருக்கிற ஒரு மண்டபத்தில் ஆதி ஐயப்பன், சப்தமாதா இன்னும் பிற கடவுள் விக்கிரகங்களை வச்சுருக்கா. இந்த கோயிலோட இன்னொரு ஆச்சரியமான உண்மை என்ன அப்படின்னா இந்த கோயிலோட விமானம் தான். இந்த கோயிலோட விமானம் முழுக்க முழுக்க கல்லால் கட்டப்பட்டது. இதில் எந்தவித உலோகப் பொருட்களும் பயன்படுத்தலை. கோயிலோட நுழைவாயில் பக்கத்தில் பெரிய மரங்கள் பல இருக்குது. அந்த மரங்களுக்கு கீழே நாத விக்கிரகங்கள்லாம் வச்சு வழிபடுறான். இந்த கோவில் முழுக்க முழுக்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் கீழ் வருது. இருந்தாலும் சிவ பூஜைகளை திரு வெங்கடேஸ்வரன் அவர் தான் அதை மிகவும் சிறப்பாக கவனிச்சுட்டு வர்றார். அவரோட மொபைல் நம்பர் 9843991458. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.